வணக்கம், நமஸ்தே, வந்தனம் மக்களே. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது வாழ்வின் லிபரண்ட் லைஃப் சீரீஸ். அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்களா, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை மறந்து அந்த 99 மறந்து அந்த 1% பதிலுக்காக நம்ம தேடி தேடி ஓடிக்கிட்டே இருப்போம், இல்லை காத்திருப்போம் அந்த ஏனோ ஒரு பதிலுக்காகவே. ஆமாம்ல, ஏங்க நீங்கள் ஏன்னு கேட்குறதுக்கு பதிலாக எப்படின்னு கேட்டால் ஏதாவது மாறும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளோதான் அந்த 1% முட்டி முட்டி மோதினாலும் உங்களுக்கு பதிலே கிடைக்காதுன்னும் போது, இல்லை கிடைக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டைம் தானங்க போகுது. ஏன்னா சில விஷயத்த நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம எவ்வளோதான் முட்டி முட்டி மோதினாலும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது கஷ்டம்தான். ஆனால் புரியறதுக்கு ஒரு காலம் வரும். அது போகிற போக்கில் நம்ம புரிஞ்சிக்கலாம், பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு ஏன் நம்ம நினச்சிட்டு போகக்கூடாது? இப்போ நம்ம கையில் இருக்கிறது அந்த 99 லீவிங் தானே. அப்போ கரண்ட்டாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம கையில் இருக்கிற ஒரே பவர், ஒரே ஃபாஸ் நம்ம ஹோல்ட் ஆன் பண்ணுறதுக்கு. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பவரை பிடிச்சி எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எவ்வளோ பெட்டர் இல்லை? ஏன் இது இப்படி, ஏன் அது அப்படி, ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னு தேடிக்கிட்டே அதே இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கும் போது டைம் தாங்க போகுது. எப்படின்னு சொல்லி மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. நடந்துருச்சு, இப்போ என்ன பார்த்துக்கலாம். இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்தில் நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கை வைங்க, தப்பு இல்லை, ரொம்ப நல்ல விஷயங்க. ஆனால் அதே சமயத்தில் எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போடாமல் நம்பிக்கை வச்சா அந்த விஷயம் நவராது, அங்கேயே நிற்கும். ஏன்னு நீங்கள் கேட்கும் போது அங்கேயே தான் நிற்கிறீங்க. எப்படின்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நான் போயிட்டே இருக்கீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களை நான் மாற சொல்லலை, ஹெடாப் பண்ணிக்க சொல்கிறேன், ஒரு ஸ்கீலை வாழ்த்துக்க சொல்கிறேன். யோசிச்சு பாருங்கள் நான் சொன்னதை. உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டு கொடுப்பது லைஃப் லிபரண்ட். சைனிங் ஆஃப். அன்புடன் உங்கள் தாரா.